ஒரு பொண்ணு பாருக்கு போனதுதான் இங்க பிரச்சனையா? அதிகார மனப்பான்மையில காரை விட்டு இடிச்சது தப்பா தெரியல. சிஎம் ஐயா, இத பார்த்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. என் ஃப்ரெண்ட் அப்படி பண்ற ஆளே கிடையாது. அவளுக்கு இந்த மாதிரி நடந்தது வரை யாருக்குமே நடக்க கூடாது. பழைய ஆட்சி வேணாம், புது ஆட்சி எடுத்த புது ஆட்சியிலேயாச்சும் ஏதாச்சும் மாற்றம் வரும்னு தானே எடுத்தாங்க. நாங்க எங்களுக்கு ஓட்டு கூட இல்லை, ஆனா நாங்க கெஞ்சினோம். யார்கிட்ட போய் கேட்போம் சொல்லுங்களேன்? இந்த பிள்ளைக்கு இப்படி ஆட்சி பண்ணி கொடுக்க முடியாது இல்ல, உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். சென்னை கோயம்பேட்டுல இருந்த ஒரு பார்ல நடந்த பிரச்சனையில யான்சி உள்ளிட்டவர்கள் மேல காரை விட்டு மோதி ஒருத்தர் விபத்து ஏற்படுத்தின சம்பவம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குனுச்சு. முக்கியமா யான்சியுடைய உயிரும் பறி போயிருக்கு. இதுல அந்த பெண் இரவு நேரத்துல ஏன் பாருக்கு போனாங்க அப்படின்னு பல பேரும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அப்போ ஒரு பெண் பாருக்கு போனதுதான் இங்க பிரச்சனையா இருக்குல்ல, அந்த ஒரு ஆண் அதிகார துணில திமுக கட்சி கொடி கட்டின காரை விட்டு இடிச்சது இங்க தப்பா தெரியல. ஒரு பெண் சுதந்திரமா செயல்பட இங்க உரிமையே இல்லையா அப்படின்னு பலரும் அந்த தங்களது குரல்களையும் எழுப்பிட்டு வராங்க.